பாரிசான் நேஷனலை விட்டு மாயிகா வெளியேறும் என்று அந்த கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து நேற்று முகநூல் பக்கத்தில் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசியும் சரவணனும் அறிக்கை போரில் ஈடுபட்டனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக மாயிகாவை ஏமாற்றிவிட்டனர் என்று சரவணன் வெளியிட்ட அறிக்கையை புவாட் நையாண்டி செய்திருக்கிறார். அன்வாரை ஆதரித்தால் அமைச்சரவையில் மாயிகாவுக்கு இடமளிக்கப்படும் என்று பாரிசான் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமட் ஜைட் அமிடி தங்களிடம் கூறியிருந்ததாக முன்னாள் மனிதவள அமைச்சரான சரவணன் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த புவாட் ஏமாற்றப்பட்டதை தெரிந்த பிறகும் ஏன் ஓடவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையில் சரவணன் மிரட்டல் விடுத்திருப்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. கோபக்காரர் போல் இருக்கிறார், ஆனால் பயப்படுகிறார் என்று புவாட் குறிப்பிட்டுள்ளார். எதற்கு பயப்பட வேண்டும்? மாயிகா வசம் ஒரே ஒரு நாடாளுமன்ற இடம்தான் உள்ளது. ஆகவே ஓடிவிடுவதற்கு அல்லது ஆதரவை மீட்டுக் கொள்வதற்கு அது போதுமான பலமாக இல்லை என்றும் புவாட் முகநூலில் எழுதியிருக்கின்றார். ஆகவே பாரிசானில் மாயிகா நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பலவீனமான தன்மையுடன் அதிகாரத்தை பற்றி பேச்சு நடத்த வேண்டுகோள் விடுப்பது பலன் தராது. தாப்பா நாடாளுமன்ற இடம் மட்டும் இருப்பது மாயிகாவுக்கு போதுமான பலத்தை தராது என்றும் புவாட் கூறியிருக்கிறார். இதற்கிடையே இந்த பதில் வெளியான ஒரு மணி நேரத்தில் சரவணன் தனது பதிலை புவாட்டின் கருத்து பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அவர் இப்போதுதான் தூங்கி எழுந்திருக்கிறார் போல என சரவணன் பதிலடி கொடுத்தார். இந்த பிரச்சனை தலை தூக்கி 4 நாட்கள் கடந்த பிறகுதான் புவாட் கருத்து கூறியிருக்கிறார். இது குறித்து ஏற்கனவே ஜயிட் பதிலளித்து விட்டார் என்றும் சரவணன் கூறினார். உங்களுடைய கருத்து பற்றி யார் கவலைப்பட போகிறார்கள்? உங்களுடைய சைபர் துருப் மட்டும் உங்களை ஆதரிக்கும். அவர்களின் மொழியை பாருங்கள் என்று சரவணன் பதிலளித்தார். மலாய்க்காரர்களே உங்கள் கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அனைத்து மலாய் தொகுதிகளிலும் பரிகாத்தான் நேஷனல் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் சரவணன் பதிலளித்தார். பாரிசானை விட்டு மாயிகாவும் மாசிசாவும் வெளியேறினால் அம்னோவுக்கு ஏற்படும் விளைவு பற்றி எச்சரிக்கை விடுத்தார். இப்போது உங்கள் வசம் இருக்கும் 26 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்று பார்ப்போம் என்று சரவணன் புவாட்டிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.